ஆன்மீக பக்தர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வருடம் 2025 விநாயகர் சதுர்த்தி எப்பொழுது வருகிறது என்றால் ஆகஸ்ட் 27 புதன்கிழமை என்று வருகின்றது. இந்த நாளில் நாம் விநாயகர் பெருமானை எந்த நேரத்தில் வாங்க வேண்டும், விநாயகர் பெருமானை வாங்கும் பொழுது என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது, எப்படி பார்த்து வாங்க வேண்டும் மற்றும் அவரை வீட்டிற்குள் அழைத்து வரும் பொழுது என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டுங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிந்திராத ஆன்மீக தகவல்கள், பூஜைகள், பரிகாரங்கள், வேண்டுதல்கள், ராசி பலன்கள், புராண கதைகள், கடவுளின் கதைகள், இந்த மாதிரி நிறைய எங்கள் சேனலில் சொல்லிட்டு வரங்க. அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்குது. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். நாயகர் என்றால் தலைவன், விநாயகர் என்றால் தனக்கு மிஞ்சிய தெய்வமோ தலைவனோ இல்லாதவர் என்று பொருள். அதாவது ஞானம், அறிவு, செல்வ வளம், மகிழ்ச்சி, வெற்றியை தரும் கடவுளாக விநாயகப் பெருமானையை நாம் வழிபடுகின்றோம். எந்த ஒரு நல்ல காரியத்தை துவங்குவதற்கு முன்பு நாம் விநாயகரை வழிபட்டுவிட்டு துவங்கினால் அந்த காரியம் எந்த தடையும் இன்றி சிறப்பாக நடக்கும் என்பது நம்பிக்கை. அனைத்து வித பிரச்சனைகளும், முக்கியமாக கிரகதோஷம் என்றாலும் கணபதியை வணங்கினால் அனைத்தும் நீங்கி நம் வாழ்வில் சந்தோஷம் கிடைக்கும். அனைத்து கணங்களுக்கும் இவருக்குள் அடங்கும் என்பதால் இவருக்கு கணநாதன் என்ற திருநாமமும் உண்டு. நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் இந்த விநாயகர் பெருமானை நாம் விநாயகர் சதுர்த்தி என்று கோலாகலமாக கொண்டாடுகின்றோம். அதே மாதிரி ஆடி மாதம் என்றாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அம்மன் வழிபாட்டுக்குரிய மாதமாகும். அதே போல் ஆவணி மாதம் என்றாலே நினைவிற்கு வருவது என்னதுன்னா, நமது முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமான் தான். ஏனென்றால் ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியில்தான் இவர் பிறந்துள்ளார். இவரின் பிறந்த நாளை தான் நாம் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகின்றோம். மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்தி வந்தாலும் இதுதான் மகா சங்கடகர சதுர்த்தி ஆகும். அதனால் இந்த நாளில் நாம் விநாயகரை வழிபடாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளோருக்கும் பிரச்சனைகள் தீர, செல்வம் சேர, பணம் சேர கண்டிப்பாக இந்த நாளில் நாம் விநாயகர் பெருமானை கண்டிப்பாக வழிபட வேண்டும். இந்த விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுவதுமே இந்துக்கள் அனைவரும் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவார்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று வீடுகளில் விநாயகர் சிலையை வைத்து வழிபடுவார்கள். அதே மாதிரி கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடக்கும். அதே மாதிரி தெருக்களில் விநாயகர் சிலையை ரொம்ப பிரம்மாண்டமாக வைத்து அதன் பின்பு ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள் எடுத்து ஊர்வலமாக எடுத்து சென்று அதாவது நதிகளில் கரைப்பார்கள். இந்த மாதிரி நிறைய சடங்குகள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று நடக்கும். இந்த சக்தி மிகுந்த விநாயகர் சதுர்த்தி என்று நாம் விநாயகரை வாங்கும் பொழுது நாம் சிலவற்றை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கடவுளை வைத்து வழிபடுகின்றோம். அப்படிங்கும்போது எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப பரிபூர்ணமாக அவரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அதனால் அவரை வாங்கும் பொழுதும் சரி, அதே மாதிரி வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுதும் சரி, கண்டிப்பாக சில நெறிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த வருடம் 2025 ஆகஸ்ட் 27 புதன்கிழமை வருகின்றது. சில பேருக்கு டவுட் இருக்கும், எப்பொழுது நாம் விநாயகர் சிலையை வாங்கலாம் என்று. அதாவது விநாயகர் சதுர்த்தி என்று சதுர்த்தி திதி எப்பொழுது ஆரம்பமாகிறது என்றால் 20 ஆகஸ்ட் 2025 மதியம் 1:44 மணிக்கு துவங்கி மறுநாள் 27 ஆகஸ்ட் 2025 புதன்கிழமை பிற்பகல் 3:44 மணிக்கு முடிவடைகிறது. நீங்கள் எந்த நாளில் எந்த நேரத்தில் விநாயகர் பெருமானை வாங்க வேண்டும் என்றால் ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை அன்று சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறது அல்லவா, அந்த நேரத்தில் தான் நீங்கள் வாங்க வேண்டும். எப்பொழுதென்றால் செவ்வாய்க்கிழமை மதியம் 1:44 மணிக்கு மேல் சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறது. நீங்கள் அதாவது மதியத்துக்கு மேலே 2 மணிக்கு மேலே நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். மறுநாள் காலை வரை நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி அன்றைய தினம் பார்த்திங்கன்னா ராகு காலம், யமகண்டம் தவிர்த்து நீங்கள் நல்ல நேரத்தில் கூட வாங்கலாம். நல்ல நேரம் எப்பொழுது என்றால் ஆகஸ்ட் 26 காலை 7:45 மணிக்கு துவங்கி 8:45 வரை இருக்கின்றது. அதே மாதிரி மாலையில் பார்த்திங்கன்னா 4:45 முதல் 5:45 வரை இருக்கின்றது. அதே மாதிரி கௌரி நல்ல நேரம் 10:45 முதல் 11:45 வரை இருக்கின்றது. மாலையில் பார்த்திங்கன்னா 7:30 முதல் 8:30 வரை இருக்கின்றது.
அன்றைய தினம் அதாவது 26 செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலம் எப்பொழுது வருகிறது என்றால் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை இருக்கின்றது. அதே மாதிரி யமகண்டம் பார்த்திங்கன்னா காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை இருக்கின்றது. அதனால் இந்த நாளில் நீங்கள் பிள்ளையார் வாங்க ஏற்ற நேரம் பார்த்திங்கன்னா 4:45 முதல் 8:30 வரை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நான் மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதாவது விநாயகர் வாங்க கரெக்டான நேரம் பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4:45 அதாவது 4:45 முதல் 8:30 8:30 மணி வரை நீங்கள் வாங்கலாம். அன்றைய தினம் ராகு காலம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கக்கூடாது. அதே மாதிரி 26 செவ்வாய்க்கிழமை அன்று வாங்க முடியாதவர்கள் 27ஆம் தேதி புதன்கிழமை எப்பொழுது வாங்க வேண்டுமென்றால், நான் முன்ன சொன்ன மாதிரி தான் 27ஆம் தேதி புதன்கிழமை சதுர்த்தி திதி பிற்பகல் 3:44 மணிக்கு முடிவடைகிறது. அதனால் காலைக்குள் நீங்கள் விநாயகர் சிலையை வாங்கி வீட்டுக்குள் வைத்து வழிபாடு செய்ய துவங்க வேண்டும். ஏனென்றால் சதுர்த்தி திதி முடிவதற்குள் நீங்கள் பிள்ளையாரை வீட்டுக்குள் வைத்து வழிபாடு செய்தால்தான் அதற்குரிய பலன்கள் கிடைக்கும். அன்றைய தினம் நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை 9:15க்கு துவங்கி 10:15 வரை இருக்கின்றது. அதே மாதிரி கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா 10:45 மணிக்கு துவங்கி 11:45 மணி வரை இருக்கின்றது. யமகண்டம் பார்த்திங்கன்னா 7:30க்கு துவங்கி அதாவது 7:30 மணிக்கு துவங்கி 9 மணி வரை இருக்கின்றது. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை இருக்கின்றது. அதனால் அன்றைக்கு ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை தவிர்த்து நல்ல நேரத்தில் பிள்ளையாரை வாங்க வேண்டும். அதாவது 9:15 10:15 நீங்கள் பிள்ளையாரை வாங்கி வீட்டிற்குள் வழிபாடு செய்ய துவங்க வேண்டும். அன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நேரம் பார்த்திங்கன்னா 9:15 11:45 வரை இருக்கின்றது. அதற்குள் நீங்கள் பிள்ளையாரை வீட்டிற்குள் வைத்து வழிபாடு செய்யலாம். அந்த நேரத்திற்குள்ளும் செய்ய முடியாதவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மதியம் 2 மணிக்கு மேல் நீங்கள் பூஜையை தொடங்கலாம். ஏனென்றால் முன்பு சொன்ன மாதிரி தான் ராகு காலம் 12லிருந்து 1:30 மணி வரை தான் இருக்கின்றது. அந்த காலத்தை தவிர்த்து நீங்கள் மதியம் எந்த நேரத்திலும் நீங்கள் வழிபாடு துவங்கலாம். இப்பொழுது உங்களுக்கு எந்த நாளில் எந்த நேரத்தில் பிள்ளையாரை வாங்கலாங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்குங்க. அதனால் கரெக்டாக இந்த திதியில் இந்த நேரத்தில் இந்த நாளில் தான் நீங்கள் பிள்ளையாரை வாங்கி வழிபாடு செய்ய துவங்க வேண்டும். அடுத்ததாக விநாயகரை எப்படி பார்த்து வாங்க வேண்டும், என்னென்ன சிலைகள் வாங்க வேண்டும், அப்படி சிலைகள் வாங்கிவிட்டு என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதாவது ஆடி மாதம் அம்பாளுக்கு வளைகாப்பு நடந்தது. ஆவணி மாதம் பிள்ளையார் பிறந்திருக்கிறார். புதுசாக ஒரு குழந்தை நம் வீட்டில் பிறந்தால் நம்முடைய வீட்டில் எவ்வளவு சந்தோஷம் மனநிறைவு இருக்குமோ அதே போல் இந்த நாளில் நாம் விநாயகரை ஆராத்தி எடுத்து நம் வீட்டிற்குள் வர வைத்து பூஜை அறையில் அமர வைத்து அவருக்கு உங்கள் வீட்டில் இருக்கும் தங்க நகைகள் அவருக்கு பிடித்த போஜனங்களெல்லாம் செய்து படைத்து அவரை சந்தோஷப்படுத்தினால் நமக்கு செல்வமும் வளமும் பெருகும் என்பது நம்பிக்கை. அதனால் இன்றைய தினம் நாம் விநாயகரை வாங்கும் பொழுது கண்டிப்பாக இதெல்லாம் நோட் பண்ணி ஆகணுங்க. ஏன்னா அவர் நம்ம குழந்தை மாதிரி, அந்த குழந்தையை நாம் வீட்டுக்குள் அழைத்து அலங்காரம் செய்து அவரை வழிபாடு செய்கின்றோம். அதனால் அவரை கரெக்டாக பார்த்து வாங்க வேண்டும். விநாயகர் சிலையை நாம் தேர்வு செய்யும் பொழுது இதெல்லாம் நோட் பண்ணி வாங்கிங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் விநாயகர் சிலையை வாங்கும் பொழுது இயற்கை சார்ந்த பொருளாலான விநாயகரை மட்டுமே வாங்க வேண்டும். அதாவது களிமண், மரம், கல் போன்ற பொருட்களாலான விநாயகரை மட்டுமே நீங்கள் வாங்க வேண்டும். இந்த மாதிரி வாங்கினால் அது எதிர்மறை சக்திகளை உங்கள் வீட்டிற்குள் அழைத்து வந்துவிடும். அதனால் அன்றைய தினம் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து நீங்கள் களிமண்ணாலான விநாயகரை மட்டுமே வீட்டிற்குள் அழைத்து கொண்டு வந்து வழிபாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் இயற்கை சார்ந்த பொருட்கள் மட்டுமே சக்திகளை உள்ளே இழுத்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கின்றன. அதனால் அன்றைய தினம் நீங்கள் விநாயகரை பார்த்து வாங்கும் பொழுது இயற்கை சார்ந்த பொருட்களையே வாங்குங்கள். அது சுற்றுச்சூழலுக்கும் ஏற்றவையாக இருக்கும். அடுத்து இப்போல்லாம் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்கணும்னு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக விநாயகர் சிலையை வடிவமைத்து விற்கின்றார்கள். ஆனால் நாம் பாரம்பரியத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அதனால் எந்த நிறத்தில் விநாயகரை வாங்க வேண்டும் என்றால், குறிப்பாக மஞ்சள், பிரவுன் போன்ற நிறங்களை கொண்ட விநாயகர் சிலையை நீங்கள் வாங்க வேண்டும். நிறைய சாயங்கள் பூசின, அதாவது ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆன விநாயகரை நீங்கள் வீட்டில் வாங்கி வழிபடும் பொழுது வீட்டில் தீய சக்திகள் நடமாட்டத்தை அதிகரிக்குமாம். அதனால் பாரம்பரிய நிறங்களிலான விநாயகர் சிலையை மட்டுமே நீங்கள் வீட்டில் வாங்கி வழிபட்டால்
மங்களமும் செல்வமும் சேரும் என்பது நம்பிக்கை. அடுத்து விநாயகர் சிலையை எந்த நிலையில் வாங்க வேண்டும் நான் சொல்கிறேன், அதாவது எந்த தோற்றத்தில் வாங்க வேண்டும் நான் சொல்கிறேங்க. அதாவது விநாயகர் சிலை வந்து விநாயகர் வந்து உட்கார்ந்த மாதிரி இருப்பாங்கல்லங்க, அந்த மாதிரி, அதாவது அமர்ந்த நிலையில் தான் நீங்கள் வாங்க வேண்டும். நின்று கொண்டோ இல்லைனா ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருப்பார், அந்த மாதிரி நீங்கள் வாங்கக்கூடாது. விநாயகர் மனையில் அமர்ந்த நிலையில் தான் நீங்கள் வாங்க வேண்டும். அதே மாதிரி இதையும் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிங்க, என்னென்னா அவரோட தும்பிக்கை பார்த்திங்கன்னா, அதாவது துதிக்கை சொல்லுவாங்க, அது வந்து இடது பக்கம் திரும்பியதாக தான் இருக்க வேண்டும். அதாவது லெஃப்ட் சைடு, துதிக்கை வந்து லெஃப்ட் சைடில் திரும்பி இருக்கணும். அந்த மாதிரி விநாயகர் சிலையை தான் நீங்கள் வாங்க வேண்டும். மேக்சிமம் வலது கை இருக்காது, அதாவது ரைட் சைடில் இருக்காதுங்க. அந்த மாதிரி வலது பக்கம் துதிக்கை இருப்பது போன்ற சிலையை வாங்கினால் நமக்கு தீமைகளும் தடைகளும் அதிகம் ஏற்படுமாம். அதனால் இதை நோட் பண்ணி பார்த்து வாங்கிக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விநாயகரின் சைஸ், அதாவது அளவு எப்படி பார்த்து வாங்கணும்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதாவது நிறையா பேர் வீட்டில் வச்சு வழிபடுவாங்க, நிறையா பேர் கோவிலையும் வீதிகளிலும் வைத்து வழிபடுவார்கள். அதனால் இடத்திற்கு தகுந்தாற்போல் நீங்கள் பிள்ளையார் சிலையை வாங்க வேண்டும். அதாவது வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறவங்க ரொம்ப சின்ன சிலையாகவும் வாங்கக்கூடாது, ரொம்ப பெரிய சிலையாகவும் வாங்கக்கூடாதுங்க. மீடியமான சைஸில் தான் வாங்க வேண்டும். அதாவது வீட்டுக்குள்ளே வைத்து வழிபடுபவர்கள் சிலை வந்து 6 அடிக்கு மேல் இருக்கக்கூடாது. இதே வந்து பார்த்திங்கன்னா கோவில்கள்லையும் வீதிகளிலும் வைத்து வழிபடுபவர்கள் பெரிய சிலைகள் வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்க ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு வழிபடுவாங்க, அது வந்து நல்ல இடம் வசதிகள் இருக்கும், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை அறையில் வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப பெருசாக நீங்கள் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. அப்படியே வீட்டுக்குள்ளே பெரிய சிலைகள் வைத்து வழிபாடு செய்யக்கூடாதுன்னா வீட்டில் நல்ல ஆற்றல்கள் தங்காதாம். அடுத்து முக்கியமானது விநாயகரின் சிலையில் கை வந்து எந்த மாதிரி இருக்கணும்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதாவது விநாயகர் சிலையில் அவரது கை அபய முத்திரை காட்டியதாகவும், அதாவது ஆசீர்வாதம் வழங்குவதை போல இருக்க வேண்டும். இல்லைனா வரத முத்திரை, அதாவது பாதுகாக்கும் அமைப்பு போல இருக்க வேண்டும். ஏனென்றால் முத்திரைகள் தெய்வீக பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் தரும். அதே மாதிரி விநாயகர் சிலையில் அவரது வாகனமான எலி இருப்பது ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த எலி பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை கையில் வைத்திருக்கும், அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்க வேண்டும். அடுத்து நீங்கள் விநாயகர் சிலையை வாங்கும் பொழுது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, கிரீடம் இல்லாத விநாயகரை நீங்கள் வாங்கக்கூடாது. நீங்கள் வீட்டில் செய்கிறீங்கனாலும் சரி, இல்லை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கனாலும் சரி, கிரீடம் இல்லாத விநாயகரை வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. அதனால் கிரீடம் உள்ள விநாயகரை நீங்கள் பார்த்து வாங்குங்கள். அடுத்து விநாயகர் சிலையில் உள்ள கண்கள் எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதாவது விநாயகர் சிலையில் உள்ள கண்கள் அவரது முகத்திற்கு சரியாக பொருந்துவதாக இருக்க வேண்டும். ரொம்ப பெருசாகவோ இல்லைனா சிறுசாகவோ ரொம்ப சிறியதாகவோ இருக்கக்கூடாது. சரியாக பொருந்தி இருக்கும் கண்கள் மட்டுமே நிலையான சரியான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் கண்களை பார்த்து நீங்கள் வாங்க வேண்டும். அடுத்து விநாயகர் சிலையின் அடித்தளம், அதாவது பாட்டம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேங்க. அது வந்து ரொம்ப சரிசமமாக இருக்கணும், அது ஈக்குவலாக இருக்கணும். ஒரு சிலைகள் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே வச்சேன்னா அப்படியே ஆடிட்டு அசைஞ்சிட்ருக்கும், அந்த மாதிரி தயவு செஞ்சு வாங்காதீங்க. நீங்கள் கீழே வச்சிங்கன்னா ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டும். நல்லா உங்களை அந்த தரை இருக்குல்லங்க, தரையோடு ஒட்டி சரிசமமாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி பிள்ளையாராக பார்த்து நீங்கள் வாங்க வேண்டும். ஏனென்றால் பூமியில் உள்ள நல்ல ஆற்றல்களை அதுதான் இழுக்குமாம். அதனால் சரிசமமான விநாயகர் சிலையாக பார்த்து வாங்கிக்கிங்க. அடுத்து மிக முக்கியமானது, உடைந்த விநாயகர் சிலை, அதாவது டேமேஜான விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. அது உங்களுக்கும் வீட்டிற்கும் உகந்ததல்ல. அதாவது கடையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் டேமேஜ் இருக்குங்க. ஏன்னா இன்னொரு ஷிஃப்ட் பண்ணுறங்காடிக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டேமேஜ் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து வாங்குங்க. அதுவும் முக்கியமாக உருவத்தில் வந்து எந்த டேமேஜும் இருக்கக்கூடாது. அதாவது முகத்தில் கையும் காலில் எந்த டேமேஜுமே இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் உடைந்திருந்தாலோ இல்லை விரிசல் விட்டிருந்தாலோ தயவு செய்து அந்த சிலையை வாங்காதீர்கள். அப்படி வாங்கி வழிபடுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் விநாயகர் சிலையை வாங்கும் பொழுது நீங்கள் பார்த்து வாங்க வேண்டும். அதே மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், விநாயகர் சிலையில் வந்து நிறைய ஸ்டைல்ஸ் வந்துருச்சு. அதாவது விநாயகர் சிலையில் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி வச்சுருக்கிறாங்க, அதே மாதிரி இன்னொரு தெய்வங்கள் கூட இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் வாங்கலாமன்னா கண்டிப்பாக வாங்கக்கூடாது. விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகர் சிலையை வாங்கும் பொழுது விநாயகர் மட்டுமே இருக்கிற மாதிரி விநாயகர் சிலையை பார்த்து தான் வாங்க வேண்டும். அந்த விநாயகர் சிலையில் மற்ற தெய்வங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மற்ற தெய்வங்களைப் போல் விநாயகர் சிலையை வந்து அலங்கரிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் வாங்கக்கூடாது.
ஒரிஜினலாக பாரம்பரியமாக விநாயகர் எப்படி இருப்பாரோ அந்த சிலையை தான் நாம் வாங்கி வழிபாடு செய்தால்தான் நமக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும். வெறும் அழகுக்காகவும் பெருமைக்காகவும் அந்த மாதிரி விநாயகர் சிலையை நீங்கள் வைத்து வழிபடுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்து விநாயகர் சிலையை வாங்கும் பொழுது எந்த முறையில் வாங்க வேண்டும், என்ன சடங்குகள் செய்ய வேண்டும் நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதாவது அன்றைய நாளில் நீங்கள் விநாயகர் சிலையை கடையில் வாங்கும் பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா, வெறும் கையில் வாங்கக்கூடாதுங்க. வீட்டில் இருந்தே நீங்கள் ஒரு கூடை இல்லைன்னா தாம்பூலத்தட்டு இல்லைன்னா மணப்பலகை எடுத்துகிட்டு போய்க்கிங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மணப்பலகை தட்டு கூடைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து எடுத்துக்கொண்டு போக வேண்டும். இதை எடுத்துக்கொண்டு போய் கடைக்காரரிடம் விநாயகர் சிலையை வாங்கும் பொழுது தயவு செய்து அவரிடம் அதிகமாக பேரம் பேசாதீர்கள். ஏன்னா அவர் புலம்பிட்டு சங்கடப்பட்டு கொடுத்தாங்கன்னா நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. அதனால் அதிகமாக பேரம் பேசாதீங்க, ஓரளவுக்கு குறைச்சி வாங்குங்க. இப்படி அழகான உடையாத விநாயகரை வாங்கி நீங்கள் எடுத்துகிட்டு போன மனை அல்லது தட்டில் நடுவில் வைத்து அவரை சிவப்பு துணியால் மூடிதான் நீங்கள் தெருக்களில் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வர வேண்டும். அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக விநாயகர் சிலைக்கு தனியாக கண்கள் வாங்கிட்டு வந்து சதுர்த்தி திதியில் அந்த கண்களை பொருத்தி திறந்து வைப்பார்கள். ஆனால் சொல்ல போனால் இதுதான் சரியான முறையாகும். உங்களால் முடியலைன்னா பரவாயில்லைங்க, விட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வயிற்று பகுதியில் சிறு களிமண் கொடுப்பார்கள். அந்த களிமண்ணை வீட்டில் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விநாயகர் வயிற்றில் வைத்து அதில் ₹1 நாணயம் பதிப்பார்கள். இந்த மாதிரியும் சில பேர் செஞ்சுட்டு வருவாங்க. இதுவும் ஒரு பாரம்பரிய முறைதான். அதே மாதிரி நீங்கள் வீட்டிற்குள் விநாயகர் சிலையை எடுத்துகிட்டு வரும்பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டிற்கு வெளியே தட்டில் அந்த நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்களா மனை அல்லது தட்டில் நீங்கள் விநாயகர் சிலையை வைத்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சிவப்பு துணியை மூடி வச்சுருப்பீங்களா, அந்த சிவப்பு துணியை எடுத்து விட்டு நீங்கள் அந்த விநாயகருக்கு அருகம்புல் மாலை இல்லைன்னா எருக்கம்பூ மாலை போட்டு நீங்கள் ஆராத்தி எடுத்து வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். அதன் பின்னர் வீட்டுக்குள் வந்த பிறகு நீங்கள் அபிஷேக பூஜை செய்யலாம். அதே மாதிரி விநாயகர் சிலையை வாங்கும் பொழுது அவருக்கு சின்னதாக பின்னாடி வைக்கிறதுக்கு குடை ஒன்று வாங்கிட்டு வர வேண்டும். அந்த குடையை விநாயகருக்கு பின்னாடி குச்சி தெரியாதபடி அழகாக வையுங்கள். அடுத்து வீட்டுக்குள் வந்த விநாயகரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய பேர் அபிஷேகம் செய்வாங்க, நீங்களும் அபிஷேகம் செய்கிறீங்கனாலும் செய்யலாம். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தாங்க, விநாயகர் சிலையை எந்த இடத்தில் வைத்து வழிபாடு செய்வதுங்கிறது. அதாவது விநாயகர் சிலையை எந்த திசையில் பார்த்து வைத்து வழிபாடு செய்தால் பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது முக்கியமாக விநாயகர் சிலையை வடகிழக்கு திசையில் தான் வைக்க வேண்டும். அப்படி வடகிழக்கு திசையில் அமையாதவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி நீங்கள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். வடக்கு கிழக்கு மட்டுமே அதிர்ஷ்டத்தை தருகின்ற திசைகளாகும். ஆனால் எந்த நாளிலும் நீங்கள் தெற்கு திசையை நோக்கி கடவுளை வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. முக்கியமாக விநாயகரையும் சேர்த்து தெற்கு திசையை நோக்கி வழிபாடு செய்யக்கூடாது. ஏனென்றால் அது யமனுக்குரிய திசையாகும். அதனால் அந்த திசையை தவிர்ப்பது சிறந்ததாகும். அதே மாதிரி சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்கு பின்னாடி பாத்ரூம் கட்டியிருப்பாங்க. அதாவது அந்த கழிவறைக்கும் பூஜை ரூமுக்கும் இடையில ஒரு செவுறு தான் இருக்கும். அந்த செவுரை ஒட்டியும் நீங்கள் விநாயகர் சிலையை சாய்ந்து வைக்கக்கூடாது. அதாவது அந்த இடத்தில் நீங்கள் வைக்கக்கூடாது. அதே மாதிரி இருட்டான இடங்களில் வைக்கக்கூடாது. மாடிப்படி கீழே வைக்கக்கூடாது. இந்த இடங்கள் எல்லாமே துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதனால் மேக்சிமம் வடகிழக்கு திசையை நோக்கி நீங்கள் விநாயகரை வைத்து வழிபாடு செய்வது தான் சிறந்தது. இந்த திசை தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி தரும். அதே மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, விநாயகர் சதுர்த்தி என்று நம்ம வாங்கிட்டு வந்த பிள்ளையாரை வைத்து மட்டும்தான் வழிபட வேண்டுமா, நம்ம வீட்டில் இருக்கிற ஃபோட்டோஸு இல்லை பிள்ளையார் சிலை எல்லாம் இருக்கும் அதை வைத்து வழிபாடு செய்யலாமான்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக வழிபாடு செய்யலாம். உங்கள் வீட்டில் எத்தனை விநாயகர் படம் இருக்கோ, எத்தனை சிலைகள் இருக்கோ, அது எல்லாமே அந்த பூஜை அறையில் வைத்து நீங்கள் வாங்கிட்டு வந்த பிள்ளையாரோடு சேர்த்து வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது லட்சுமி படம் அல்லது லட்சுமி சிலை இருந்தாலும் கூட பிள்ளையாரோடு சேர்த்து வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க, எங்ககிட்ட பிள்ளையார் சிலை வாங்குற அளவுக்கு வசதி கிடையாது, அதாவது சிறு பிள்ளையார் கூட என்னால் வாங்க முடியாது, அதற்கு பதிலாக நான் வீட்டிலையே சிம்பிளாக என்ன செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கும் ஒரு வழி உண்டு. என்னென்னா, அன்றைய தினத்தில் பிள்ளையார் சிலை வாங்க முடியாதவர்கள், அதாவது பொருளாதாரத்திலும் சரி, ஏன்னா சில வேலைனாலையும் சில பேர்னால வாங்க முடியாது, அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா மஞ்சள் எடுத்துக்குங்க. நல்லா மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி, இப்போ நான் காட்டியிருக்கேங்க அந்த மாதிரி நீங்கள் பிள்ளையார் பிடித்து வையுங்கள்.
அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு நீங்கள் குங்குமம் வைத்து, அருகம்புல் வைத்து, பூ வைத்து நீங்கள் வழிபாடை துவங்கலாம். அதாவது கடவுள்களையே ரொம்ப சாதாரண சிம்பிளான மனுஷன் யாருன்னா இந்த விநாயகப் பெருமான் தான். அதனால நீங்கள் பிரம்மாண்டமாக கும்பிடணும்னு கூட அவசியம் கிடையாது. அதாவது சில பேர் காசு இருக்கிறவங்க அவங்களோட விருப்பத்திற்கேற்ற மாதிரி பிரம்மாண்டமாக கொண்டாடுவார்கள். முடியாதவர்கள் நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக உங்களால் முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்து வழிபாடு செய்யுங்கள். அவர் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை ஏற்று உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார். அடுத்து விநாயகர் சதுர்த்தி என்று எப்படி முறையாக வழிபாடு செய்து விநாயகரின் அருளை பெற வேண்டுங்கிறத டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. அதோடு விநாயகர் சதுர்த்தி சம்பந்தமான நிறைய தகவல்கள் சொல்ல இருக்கிறோங்க. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேங்க. இந்த சிறப்புமிக்க விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபாடு செய்து அவர் அருள் பெற்று நலமுடன் வாழ எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த மாதிரி தினமும் ஆன்மீக தகவல்கள், பூஜைகள், பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நிறைய தகவல் உள்ள வீடியோஸ் இருக்குது. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.